ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 14th எபிசோட் பார்த்தலாம். இந்த ட்ராமா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்காதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹேனையும் போங்கியும் வந்துட்டு இந்த சூஜா ஆளுங்கள்லாம் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்கல்ல. இந்த போங்கு பயவில் வந்துட்டு ஹேண்ட் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கும். என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுறி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆம்பளை பையன் போண்டா போய் சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹேனும் வந்து துரத்தி விட்டுட்டு இருப்பா. அப்புறமா வந்துட்டு ஹேனும் சொல்லுவான், டே நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி தானே நான் கேட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி யூனாவோட லவரா கூட நடிக்க சொன்னீங்க. அந்த மாதிரி கூட ஒரு நாடகத்தை நடிச்சுனேன். என்னை ஏன்டா கூட்டு வந்து அடிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற கத்தி கதறிட்டு இருப்பான். இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மா தூக்கி போட்டு பொழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு இவங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டைம் தான் வந்துட்டு நம்ம ஜூனாவோட என்ட்ரி இருக்கும். அவன் வந்ததுமே வந்துட்டு எல்லாரையும் பறக்கோட்ட அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அங்க இருக்க அடியாள்கள் மொத்தமா வந்தாலும் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவான். மூஞ்சிலே 4 மிதி மிதிச்சு அடிய வர போட்டு அப்படியே வந்துட்டு எல்லாரையும் பறக்க ஓட்டி கீழே தள்ளிட்டு இருப்பான். கடைசியில சூஜா கிட்ட போயிட்டு, ஹேண்ட் வந்து என்னோட சிஸ்டர் தான், நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவளை விட்டுருங்க, அவ வந்துட்டு ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அவளுக்கு வந்துட்டு மெச்சூரிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டு கட்டை எடுத்து முதுகுலயே அடிச்சிடுவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹேனும் போங்கும் வர ரொம்ப பயந்துருவாங்க. என்னடா பொசுக்குன்னு இவனையும் அடிச்சிட்டீங்க, கீழே வர தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல இங்க யூனா தங்கி இருக்க வீட்டுல வந்துட்டு ஹேனோட போட்டோஸ், அதாவது அவங்க பாய்ஸ் கூட எடுத்திருப்பான்ல, அது வரை கீழே விழுந்து நொறுங்கிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே யூனாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கா பயத்திலே பார்த்துட்டு இருக்கும். அடுத்த சீன்ல ஷின்னும் கிம்மும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஷின் வந்து கேட்கும், என்னாச்சு, ஏதோ வந்துட்டு ப்ரூஃப் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம் வந்துட்டு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்து நாளைக்கு எல்லாத்தையும் சொல்றேன், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, அப்புறம் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கொஞ்ச நேரம் உங்க கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் இல்லாம இனிமேல் வந்துட்டு இந்த விஷயம் முடியிற வரைக்கும் நான் சொல்றதை தவிர வேற யார் சொல்றதையும் வந்துட்டு நீ கேட்காத, அதெல்லாம் லிசன் பண்ணாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மின்னு வந்துட்டு நம்ம ஷின்னுக்கு வந்து கால் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு காலை கட் பண்ணி அவாய்ட் பண்ணி விட்டுருவா. இதை பார்த்தோன்னே கிம்முக்கு வந்துட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் குதூகலமா தான் இருந்துட்டு இருக்கும். அப்புறமா வந்துட்டு சரிம்மா வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு வர சொல்லிட்டு இருப்பானா. அவளுக்கு வந்துட்டு சடனா கிம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இவன் என்ன அவன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்து அந்த போங்க இருக்கான்ல, ஜுனாவை அடிச்ச பயத்துல வந்துட்டு அடுத்து நம்மள போட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாக்கு கால் பண்ணுங்க, அவர் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையை வந்துட்டு உளறி கொட்டிட்டு இருப்பான். சரிப்பா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாகில் வந்துட்டு ரெக்கார்டரை எடுத்துட்டு அவங்க ஒருத்த வந்துட்டு ஜுனாவை அடிச்சிருப்பான்ல, அவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பான். ஏன்டா நான் ஏன் ஆளையும் நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போங்கெல்லாம் வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள பக்கத்துல இருக்க நம்ம ஹேண்ட் இருந்துட்டுல, டேய் அவனுக்கு மட்டும் காசை கொடுத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் பொழந்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற எகிரிட்டு வந்துட்டு இருப்பா. ஆக மொத்தம் இந்த கடத்தல் பிளானே வந்துட்டு இவங்கிட்ட உண்மையை வாங்குறதுக்காக இவங்க போட்ட ஒரு நாடகமா இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு தலைவி வந்துட்டு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹேண்ட் தான் பிளானை போட்டு கொடுத்திருப்பா. ஜாகிலும் ஜுனாவும் வந்துட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பானுங்க. இந்த விஷயத்த வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு வீர நடையை வந்துட்டு போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ரெக்கார்டிங்கை வச்சுட்டு நம்ம யூனாவை வந்துட்டு ஈஸியா காப்பாத்தி விட்டுறலாம்ல இந்த மாடல் பிரச்சனையில இருந்து, அதுக்காக தான் இதை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க அடியாலாம் ஒண்ணு ஒண்ணா கிளம்பி போகும்போது ஜுனாவை அடிச்சிருப்பான்ல, அவன் மண்டையில ஜாகில் வந்துட்டு ஒரு அடியை போட்டு, ஏன் நண்பனே அடிப்பேடா, உனக்கு காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி வேற விட்டுட்டு இருப்பான். அப்புறமா இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு இந்த சா வந்துட்டு நேத்து நடந்த ஃபேஷன் ஷோல வந்து எந்த ட்ரெஸ் வந்து அதிக மார்க் வாங்கியிருக்கு அப்படின்ற ரிசல்ட்டை பாக்குறதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சா வந்துட்டு கேட்பான், நேத்து ஃபேஷன் ஷோல விட்டு ஓடுன அந்த கிம் வந்துட்டு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னு தான் வந்துட்டு அந்த ரிசல்ட்டை பாக்குறதுக்காக பென்ட்ரைவ் போட்டு விட்டா அதுல வந்துட்டு வேற ஒரு படம் ஓடிட்டு இருக்கும். நான் அது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ஊத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேற எதுவும் கிடையாது, நம்ம கிம்மும் வந்துட்டு அவன் செத்து போன வீடியோ வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அதுதான் வந்துட்டு ஓடிட்டு இருக்கும். இந்த மின்னுக்குலாம் வந்துட்டு சரியான ஷாக்கா இருந்துட்டு இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம கிம்மும் வந்துட்டு இந்த கூட்டத்துல ஒருத்தனா தான் மறைஞ்சு உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்போ வந்துட்டு என்ன பூ எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாம் கிளியர் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க சீனியரே வந்து பயந்து பார்த்துட்டு இருப்பாரு, இவன் எப்படா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சாலாம் வந்துட்டு ஏன் என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்க இருக்க நிறைய பேருக்கு தான் பிரச்சனை, எங்க இருந்தும் நாத்து அடிக்குது சீனியர், உங்கள்ட்ட இருந்தானே உங்க வயிறு தானே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற வம்பிழுத்துட்டு இருப்பான் இவன். இப்போ இந்த ரூம்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நாத்த முடிச்ச நாய்ங்க, சாரி நாய்ங்கன்னு கூட சொல்லக்கூடாது, அதுங்களுக்கு கூட நன்றி இருக்கும், நீங்க வந்துட்டு வேற விதமான ஒரு ஜந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு கலாய்ச்சி பேசிட்டு இருப்பான் இவன். இங்க இருக்க எவனுக்குமே வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற எம்ப்ளாயியை மதிக்கவே தெரியாதுல்ல, சொம்பு தூக்கிட்டு எவனாவது அலைஞ்சா அவன் பின்னாடி ஜால்ரா அடிச்சுட்டு அலைவீங்கல்ல. ஓகே அவன் செத்து போயிட்டான், அப்போ அவனோட சாவு வந்துட்டு எந்த மாதிரியான சாவுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதா, அது சூசைட் தான் சொல்லிட்டு எல்லாரும் வந்து இழுத்து மூடிட்டு அது மூலமா காசு பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஜென்மங்கடா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உணர்ச்சி வசத்துல வேற பயங்கரமா கத்திடுவான். ஸோ அன்னைக்கு வந்துட்டு அந்த ஃபிளாக் அவுக்க போய் தானே விழுந்து செத்துருப்பான், அதுவும் கம்பெனிக்காக தானே பண்ணியிருப்பான், இதை வந்துட்டு ஷின்னும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து கிம் சொல்லுவான், நீங்க இந்த உண்மை தெரியாம ஷின்னையும் அவன் ஃபேமிலியை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பீங்க, ஒரு காம்பன்சேஷன் கூட கொடுக்காம இருந்தீங்கல்ல, இப்போ ஒழுங்கா அவகிட்ட சாரி கேட்டு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சா வந்துட்டு சின்ன பாப்பால ஷின்னு வந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடும். அவ போனது எப்பவும் போல மின்னும் வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஓடும்போது, டே நீ மட்டும் போக கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுவான். இப்பதான் சாவும் வந்துட்டு சொல்லுவான், ஓகே நாங்க கிம்மோட ஃபேமிலி கிட்ட வந்துட்டு ரொம்பவே சாரி கேட்டுக்கிறோம், இந்த
இந்த கம்பெனி மூலமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு காம்பன்சேஷனும் வந்துட்டு குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பான் அவன். இவனுக்கு இத சொல்றதுக்கு ஆத்திரமா தான் வந்துட்டு இருக்கும். ஆனா வேற வழி கிடையாது. ப்ரூஃபோட எடுத்துட்டு வந்து மூஞ்சி முன்னாடி நிப்பாட்டினா இந்த மாதிரி சொல்லி தானே ஆகணும். இல்லன்னா வேற மாதிரி பேராகி போயிடும்ல. அதுக்காக தான் வந்துட்டு அந்த ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்திட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான் எல்லாத்தையும். ஓகே, வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்துட்டு வெளியே ஷின்ன சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருப்பான். நம்ம ஷின்னு வந்துட்டு ஓடிட்டு இருப்பாள். அவளோட கையை ஸ்டாப் பண்ணி வச்சு புடிச்சு வச்சு, இப்ப பாரு நான் சொன்ன மாதிரி செஞ்சிடல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷின்னு வந்துட்டு சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் வந்துட்டு பயங்கரமா கத்தி அழுக ஆரம்பிச்சிடும். இதுதான் நீ வந்துட்டு நேத்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன் அப்படின்ற அழகா, இதுக்கு வந்துட்டு அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் அப்படின்ற விஷயமே வந்துட்டு எனக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கிம் வந்துட்டு சொல்லுவான், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லும்போது இவ வந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுவா. டேய் உனக்கு புரியுதா இல்லையா, அவன் எங்களுக்காக செத்து போயிருந்தா கூட பரவாயில்லையே, அவன் ஒரு கம்பெனிக்காக உயிரை விட்டுருக்கான்டா, இதெல்லாம் ஒரு நியாயமாடா, இதுக்கு அந்த பேரே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழும்போது கிம்முக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அடுத்து இவனுங்க ரிவெஞ்சுன்ற பேர்ல இங்க கீழே பண்ண அட்டுழியத்துக்கெல்லாம் மேல வந்துட்டு மாயா பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருப்பா. அங்க மேலோகத்துல இவளுக்கு மேல இருக்க சீனியர் வந்துட்டு மேல இருந்து கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பாரு. இல்ல அவனுங்க வந்து ரிவெஞ்சுன்னே சொல்லல, வேற மாதிரி தான் சொன்னானுங்க, அதனாலதான் அலோவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமா விவரிச்சு சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா அவங்க விடவே மாட்டாங்க. ஏஞ்சி நின்று கையை தூக்கி நின்று அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் வேற கொடுத்துருவாங்க. ஐயோ எனக்கு இந்த வயசுல இந்த பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப அதிகம், ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடி மழைலாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை வேற கொடுத்துட்டு இருப்பாங்களா. இல்ல இல்ல இதுக்கு வந்துட்டு நான் கையை தூக்கி நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வேற கையை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். அது அடுத்து அந்த ஆள் இல்லாத தீவுக்குள்ள விழுந்து கிடந்த லீயா தான் காட்டுவாங்க. இந்த பைலட்லாம் வந்துட்டு குழந்தையவே மாறிடுவாரு. பாலை உருட்டி உருட்டி பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம லீவ் வந்துட்டு ஐயோ நீ எவ்வளோ பெரிய பைலட் தெரியுமா, பாலை உருட்டி வச்சு விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது எது நான் பைலட்டா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி வேற கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஒரு வழியே கிடையாது, இந்த சுச்சுவேஷனுக்கு ரெண்டு பேரும் அடாப்ட் ஆகி தானே வாழணும். அங்க இருக்க மீனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டையை போட்டு ஒரு குட்டியோண்டு மீனை வேற பிடிச்சிட்டு இருப்பாங்களா. அதுக்கு லீவ் வந்துட்டு சொல்லுவான், உனக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு நீ கிரியேட் பண்ணிக்கோ, எனக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு விழுந்தா விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பைலட்டும் வந்துட்டு கடல்ல இருக்க அந்த கடல் பாசையெல்லாம் இருக்கும்ல அதை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. நான் என்னோட ஃபுட்டை ரெடி பண்ணிட்டேன், இதுல கையை கீய வச்சேன்னா அவ்வளவுதான் கையை காலை வெட்டிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே தான் அவர் போயிட்டு இருப்பாரு. ஆனா லீ என்ன பண்ணுவான் அப்படின்னா நைட் அவர் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த கடல் பாசி வர தனியா உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருப்பாரு. டி ஏன் ஃபுட்டுடா அப்படி அப்படின்னு சொல்லும்போது அது டேஸ்டா இருக்கு நானே தின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கொடுக்காம வேற தின்னுட்டு இருப்பான் அவன். இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு அங்க உருண்டு பிறண்டா அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் காட்டுவாங்க. நம்ம கிம்மோ ஹானோ வந்துட்டு எப்படிரா சக்சஸ்ஃபுல்லா வேலையை முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபை வேற கொடுத்துப்பாங்க. கிம் வந்து நினைச்ச வேலையை முடிச்சிருப்பான். ஆனா ஷின் வந்துட்டு பெருசா ஹாப்பி ஆகல, அதனால அவன் அவ்வளோ ஹாப்பி ஆக மாட்டான். ஆனா ஹேன் வந்துட்டு நினைச்ச வேலையை முடிச்சிருப்பா. அந்த போங்க கிட்ட இருந்து ரெக்கார்டிங் வாங்கியிருப்பால, யுனாக்கு வந்துட்டு அவன் லவர்லாம் கிடையாது, அவனை ஆக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நெட்ல வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுருவா இவ. இப்போதைக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை வந்துட்டு சாவும் வந்து கேட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். இந்த மாடலை என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நம்ம யுனாக்கும் வந்து போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு யுனாவும் வந்துட்டு ஆக மொத்தம் 3 பேரும் கூட்டணியை போட்டு அவங்க கிட்ட இருந்து உண்மையா வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வர சிரிச்சிட்டு இருப்பாங்களா. இதுல வந்துட்டு உனக்கு ஹாப்பி கிடையாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்ட் கேட்கும்போது அவ வந்துட்டு பெருசா வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்ட மாட்டா. ராகிலாம் சொல்லிட்டு இருப்பான், நாங்க எவ்வளவு பெரிய ஃபைட்டை போட்டோம் தெரியுமா, இந்த ஜுனாலாம் அடி வாங்கினா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவ வந்துட்டு கேட்பா, யார் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லா வேற கேட்டுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஹேனுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். எது யாரு பண்ண சொன்னாங்களா, அப்போ உனக்கு நிஜமாவே ஹாப்பி இல்ல அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்சுக்கு முன்னாடி வர நின்று போய் கேட்டுட்டு இருப்பாளா. அவ வந்துட்டு எனக்கு ஹாப்பிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி நெக்லா மறுபடியும் அழட்டிட்டு தான் இருப்பா. அவ உடனே இந்த ஜாகில்ல ஏதோ ஸ்மெல் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேனை மூந்து பார்க்கும்போது இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வருவிய அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஏத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. இல்ல நிஜமா வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனாவோட கொண்டைக்குள்ள இருந்து 2-3 ஸ்நாக்ஸ் வேற எடுத்துட்டு இருப்பான். அவன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துலயே ஒரு பெரிய ஒயின் பாட்டில் வேற காலியா எடுத்துட்டு இருப்பாள். நம்ம ஹேனு ஐயோ ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்த ஒயின் பாட்டில் ஒரே நாள்ல காலி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீ நேற்று நைட்டு வந்துட்டு ஜாலியில சரக்கு அடிச்சிருக்க, இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பதான் ஏதோ சந்தோஷமே இல்லாத மாதிரி ஆக்டிங்க போட்டா, ஆனா நைட்டு வந்துட்டு நல்லா பார்ட்டி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூனா வந்துட்டு ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ டைவர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா போங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை வந்துட்டு ஒரு மூட்டைகளை கட்டி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க, ஐயோ செத்து கித்து போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை யோத்து பார்த்தா அவன் வேற அப்படியே முழிச்சிட்டு இருப்பான் எல்லாரையும் பார்த்து. ஹேண்ட்லாம் வந்துட்டு அவனை பார்த்து பயமுறுத்திட்டு இருக்கோம், என்னடா 4 அடியை கொடுக்கவா என்ன அப்படின்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருப்பான். அவன் ரொம்ப வேற பயந்து போயிடுவான். சரி பாவம் ரொம்ப பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் தான் வந்துட்டு அவனுக்கு சோறு போட்டுட்டு இருப்பான். இவளாச்சும் அவனுங்க சொல்ற எச்ச வேலையை பண்ணாம ஒழுங்கா மனுஷ பயப்புள்ள மாதிரி நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு 4 அடியை கொடுத்துதான் சாப்பிட வச்சிட்டு இருப்பான். அவனும் வந்துட்டு ரொம்ப பசியில இருந்திருப்பான் போல, அந்த நூடுல்ஸை வந்து வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் வந்து ஜுனாக்கு வந்து இந்த சுஜா கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹேண்ட் வந்து நின்றுட்டு இருக்கோம். அவளும் வந்துட்டு நீ ஓகே தானே போக தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் போவேன், நான் வந்து சமாளிச்சுப்பேன், சரி ஓகே நல்லபடியா சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல ஒரு அடியை கொடுக்கும்போது அவன் ரொம்ப வலிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வரும்,
நேத்து வந்துட்டு இவனுக்கு அடி விழுந்திருக்கும்ல, அதுல ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய கழட்டி பார்த்தா, அங்க வந்துட்டு பெரிய வெட்டுக்காயெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அப்புறமா உட்கார வச்சு இவ தான் ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருப்பா. "இங்க பாரு, அவன் வந்து என்னைய பத்தி ரொம்ப நோண்டி கேட்டான் அப்படின்னா, நீ உன்னோட சிஸ்டர்லாம் சொல்லாத. இந்த மாதிரி ஹேனோட சிஸ்டர் அப்படின்னே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. நான் வந்து இங்க ரொம்ப நாளைக்குலாம் இருக்க போறதில்ல. ஸோ நீ என்னோட பேர வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப வேற ஒரு மாதிரி வித்தியாசமா வந்துட்டு நம்ம ஹேனையே பார்த்துட்டு இருப்பான் அவன். இந்த பார்வைய பார்க்கும்போதே எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. இந்த பார்வையில வந்துட்டு அவ்ளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்போது இவனுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குது போல, இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது. கொஞ்ச நேரமா அவளையே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கருந்து அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான் இந்த சுஜாவ மீட் பண்றதுக்காக. அடுத்த சீன்ல நம்ம கிம்மும் ஹேனும் வந்துட்டு சரக்கு அடிக்க வந்திருப்பாங்க. அன்னைக்கு ஷின் வந்துட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கல, அதெல்லாம் வந்துட்டு கிம் வந்துட்டு ஹேன் கிட்ட இப்பதான் சொல்லிட்டு இருப்பான். இந்த பொம்பளைங்க சைக்காலஜியே எனக்கு புரிய மாட்டுது. என்னதான் பண்ணுமா அவளுங்களுக்கு? நீ ஒரு பொம்பளையா தானே இருக்க. உனக்கு ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் ஐடியா கூட அப்படின்னு சொல்லும்போது, நான் பொம்பளை உடம்புல இருக்க ஆம்பளடா. எனக்கு என்னடா தெரியும் பொம்பளைங்கள பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சோகமா தான் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்டரை வந்துட்டு இன்னொரு பொம்பளை கிட்ட தான் போய் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதை எப்படி சால்வ் பண்றது? ஷின்னோட கோவத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டடா போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு கிம்மும் புலம்பிட்டு தான் இருப்பான். அப்புறமா நேரா ஷின்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துருவா. தாத்தாலாம் நல்லதா வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா ஷின்னு தான் வந்துட்டு கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் கிம் செத்து போய் 49th டே வேற. அது வேற கொஞ்சம் ஃபுட் எல்லாம் வச்சு கொஞ்சம் பூஜை மாதிரி வேற பண்ணுவாங்க போல. அதுக்காக ஷின் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல சோயா இருந்துட்டு சொல்லுவா, இன்னைக்கு வந்துட்டு 49வது நாள். இன்னைக்கு தான் வந்து அப்பாவோட சோல் வந்து ஹெவனுக்கு போகுமா. போனது அப்படியே திரும்பியே வராதான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம் வந்துட்டு, அப்பா எங்கேயும் போகலடா, இங்கே தானடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலையை வந்து தடவி கொடுத்துட்டு இருப்பான். இதை பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கும். தான் வந்து பக்கத்துலேயே இருந்தோம் அவகிட்ட வந்துட்டு தான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத நிலைமை வந்து ரொம்பவே கஷ்டம் தான். அடுத்து இந்த சுஜா வந்துட்டு ஜூனா பாக்குறதுக்காக வந்திருப்பான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்திருப்பான் போல. என்னடா தலைவனை வெயிட் எல்லாம் பண்ண வைக்கிற, என்ன ஆணவம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் பேசுவான் அவன். நீயும் அந்த ஹேண்ட் பொண்ணும் வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை காப்பாத்துறதுக்காக நீ பின்னாடியே ஓடுனதை நான் பார்த்தேன். அவன் வந்துட்டு உண்மையிலேயே உன் சிஸ்டர் தானா இல்ல வேற எவ்வளவுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வேற அப்படியே ஷாக் ஆகி வேற திரும்பி பார்த்துட்டு இருப்பானா. ஷாக் ஆகாதடா, என்கிட்ட வச்சுக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேஜையில கையை வச்சு ஒரு குத்து குத்துவானா. பெருசா நம்ம ஜுனாலாம் வந்துட்டு பயப்படவே மாட்டான். ஓ உனக்குலாம் பயம் விட்டு போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற அந்த சுஜாக்கு வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு என் காலு கீழே இருந்தா நீ உயிரோட இருப்ப, இல்லைன்னா உன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவோனே தெரியாது, சாவை பத்தி முழுசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்டி தான் விட்டுட்டு இருப்பான் ஜுனாவை. ஜுனா வந்துட்டு இவன் சொல்றதெல்லாம் கேட்டு பெருசா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான். ஆனா லைட்டா வந்துட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கதான் இருக்கும். ஹேனை வந்துட்டு ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல நம்ம ஷின்னு வந்துட்டு சோயாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அப்பா வந்து சூசைட்லாம் பண்ணிக்கலாமா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த உடம்பு சரியில்லாம போனதுனாலதான் அப்பா வந்து நம்மளை விட்டு சீக்கிரமா போயிட்டாங்கனாலும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. அப்பா வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. ஆனா சோயா தான் ரொம்ப கிளவரான பொண்ணாச்சு. அவளுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமை வந்துட்டு அவளுக்கு இருக்காது. ரொம்பவே அவளும் வந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு தான் இருப்பா. வெளியே தாத்தா கிட்ட வந்து இந்த மாதிரி கம்பெனில இருந்து எல்லாருமே அப்பாலஜிஸ் கேட்டாங்க. அதுவும் இல்லாம காம்பன்சேஷன்லாம் கொடுத்தாங்க. இனிமேல் நீங்க கொஞ்சம் கவலைப்படாம இருக்கலாம் மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா தாத்தாக்கு வந்துட்டு மணி எல்லாம் தேவை கிடையாது. அவங்க பையன் தானே தேவை. நேரா வந்துட்டு சரி இதுக்கு சந்தோஷம் தாப்பா, இருந்தாலும் என் புள்ள வந்து போனதை எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கிம்மோட போட்டோவை பார்த்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுவாரு. இதை பார்த்து பின்னாடி இருக்க கிம்மும் அழுதுட்டு இருக்கும்போது சோயா சட்னா ஓடி வந்துட்டு ஏன் எங்க அப்பாவை வந்துட்டு சாக அடிச்சிங்க, அவங்க எனக்கு வேணும் திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை போட்டு அடிச்சு செம்மையா அழுதுட்டு இருக்கோம். இவனுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. தான் தான் அப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியாது. அதனால சொல்லாம அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அப்புறமா ஷின்லாம் வந்துட்டு சோயாவை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திட்டு இருக்கும்போது அவளுக்கும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவளும் பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தாத்தாவும் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மொத்த குடும்பமே உட்காந்து கிம் முன்னாடியே அழுதுட்டு இருப்பாங்க. அவனால மட்டும் என்ன பண்ண முடியும், அவனும் ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பான். இத்தோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இனிமேல் வர எபிசோட்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.